பயில் காட்டி யார் அழைக்கிறது? இயேசு கிறிஸ்து பயில் காட்டி தன்னுடைய பிள்ளைகளை, விசுவாசிகளை ஒருவேளை அழைச்சிருக்கலாம். நீ கான்செப்ட்னு சொல்லிட்டு மேடை மேல ஏறிட்டு பயில் காட்டி யார் அழைக்கிற? இன்னொரு பொண்டாட்டியவா? வஞ்சகம் இல்லாத ஊழியரை வாழ்ந்து காட்டியா? உன் சபையில் இருக்கிற பெண் பிள்ளைகளை சரியா நடத்தி காட்டியா? ஏன் பெட்ரூம் கூப்பிடுற? பேசின ஒரு ஊழியக்கார பெண் பேசி அவங்களுக்கு கணவன் இல்லாததுனால ஊழியம் செய்யறாங்க. அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, நான் உன்னை நல்லா வச்சுக்கிறேன், உன்னை நான் நல்லா பாத்துக்குவேன், சந்தோஷமா வச்சுக்குவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு நீ இன்னொரு மனைவியா இருந்தன அர்த்தம். கிறிஸ்துவே பயில் காட்டி அழைத்திருந்த அவருடைய நாவில வஞ்சகம் இல்லை. அவன் உன்னை பரிசுத்தவானாய் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகத்தான் அழைச்சிருப்பார், பயில் காட்டி. ஆனா நீ இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளுக்குலாம் என்ன பயில் காட்டுற? அடிக்கிற, ரூமுக்கு கூப்பிடுற, பலிபீடத்துல நின்று கொண்டு சினிமா பாட்டு, அந்த சினிமா பாட்டால வஞ்சிக்கப்பட்டவன் தான் அதிகமா இருப்பான் இல்லையா? ஒரு சினிமா பாட்டுனால பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவன் யாராவது இருப்பானா? அதுல எவ்வளவு அர்த்தம் வேணா இருக்கட்டுங்க. சினிமா பாட்டுன்றது எவ்வளவு அர்த்தம் வேணா இருக்கட்டும், எவ்வளவு இருதயத்தை அப்படியே ஆறுதல் படுத்தட்டும், சமுதாய எழுப்புதலை உண்டாகட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கேள்வி என்ன தெரியுமா? நீ பாடுகிற பாடல்னால பரிசுத்த ஆவி வருமா? பாடான காரியம் அத்தனையும் பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லிக் கொள்கிற ஊழியக்காரங்கள் இருந்து வெளிப்பட 99.9% நான் சொல்றது உண்மை. இதை யாரெல்லாம் பாக்குறாங்களோ, எந்த ஊழியக்காரனா பாக்குறானோ, அவனுடைய இருதயத்துல நான் வச்சிருக்கிற சம்மட்டி அடி. சாகருக்கு முன்னாடி நீ பண்ண தப்ப உணர்ந்து மண்டிட்டு மன்னிப்பு கேளு. இது ஒருத்தருக்காக நான் பேசுறதுல, அத்தனை பேர்த்துக்காகவும் பேசுறேன். சிலர் டிபேட் பண்ணுவாங்க, சில பரிசுத்தவான்கள் இருக்கத்தான் செய்யறாங்க, கிழிக்கிறாங்க. உன்னுடைய நாவில் என்ன இருக்கு? ஒரு மனுஷனுடைய அறியாமையை சுட்டி காட்டி அவனை கடிஞ்சு கொண்டு அவனுக்கு அவனுடைய அறியாமையை அடக்கணும், இல்லைன்னா அவன் போயிட்டே இருப்பான். பயில் காட்டுறது அப்படின்னா விசில் அடிச்சு அப்படின்னு டிபேட் பண்ணாங்க. அதுக்கு அர்த்தம் நான் சொல்லட்டுமா? கிறிஸ்துவின் இடத்தில் பாவம் இல்லை, கிறிஸ்துவின் இடத்துல வஞ்சகம் அவருடைய நாவில் இல்லை. உன்னுடைய நாவில் என்ன இருக்கு? உன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கு? கிறிஸ்துவே பயில் காட்டி அழைத்திருந்த அவருடைய நாவில வஞ்சகம் இல்லை. அவன் உன்னை பரிசுத்தவானாய் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகத்தான் அழைச்சிருப்பாரு, பயில் காட்டியிருப்பாரு. ஆனா நீ இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளுக்குலாம் என்ன பயில் காட்டுற? அடிக்கிற, ரூமுக்கு கூப்பிடுற. கடைசியா ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி, என்னோடு பேசின ஒரு ஊழியக்கார பெண் பேசின செய்தி. அவங்களுக்கு கணவன் இல்லாததுனால ஊழியம் செய்யறாங்க. கணவன் இல்லாததுனால கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் லட்சணமா இருக்கு அந்த பொண்ணு. அங்கே இங்கேயும் ஊழியம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சில ஊழியர்கள் அவங்கள பயன்படுத்தி அங்க எங்க போங்க ஊழியம் செய்யுங்கன்னு செய்யறாங்க. அந்த சூழ்நிலையில அதில் இருக்கக்கூடிய அத்தனை ஊழியக்காரர்களும் இந்த பெண்ணின் இடத்துல ஏதாவது ஒரு காரியம் நடக்குமான்னு ட்ரை பண்றாங்க. அதுல ஒரு ஊழியக்காரன் எல்லா எல்லைகளையும் கடந்து அந்த அம்மாவுக்கு கால் பண்ணி, அந்த ஊழியக்காரனுக்கு மனைவி இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க. கால் பண்ணி அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, நான் உன்னை நல்லா வச்சுக்கிறேன், உன்னை நான் நல்லா பாத்துக்குவேன், சந்தோஷமா வச்சுக்குவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு நீ இன்னொரு மனைவியா இருந்தன்னு அர்த்தம், அப்படின்னு அர்த்தம். 2வது மனைவியா இருந்துக்க. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? நீ என்ன பயில் காட்டுற? பலிபீடத்துல நின்று கொண்டு சினிமா பாட்டு, அந்த சினிமா பாட்டால வஞ்சிக்கப்பட்டவன் தான் அதிகமா இருப்பான் இல்லையா? ஒரு சினிமா பாட்டுனால பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவன் யாராவது இருப்பானா? அதுல எவ்வளவு அர்த்தம் வேணா இருக்கட்டுங்க. சினிமா பாட்டுன்றது எவ்வளவு அர்த்தம் வேணா இருக்கட்டும், எவ்வளவு இருதயத்தை அப்படியே ஆறுதல் படுத்தட்டும், சமுதாய எழுப்புதலை உண்டாகட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கேள்வி என்ன தெரியுமா? நீ பாடுகிற பாடல்னால பரிசுத்த ஆவி வருமா? தாவீது பாட்டு பாடி சவுலுடைய பிசாசை துரத்தினான். சொல்லு, நீ உன் சபையில சினிமா பாட்டு பாடுறல, பாட்டு பாடி உன் சபையில இருக்கிற பிசாசை துரத்த முடியுமா? என்னையா நயம் காட்டுற நீ? என்ன பயில் காட்டுற நீ? யாருக்கு காட்டுற பயில்? விபச்சார சந்ததி. உன்னால வஞ்சிக்கப்பட்ட கூட்டத்திற்கு அவருடைய அறியாமையை என்ன செய்யணும்னு வந்திருக்கா தெரியுமா? அடக்கணும்ன்றதுக்காக தான் ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரி மூலமா பேசிட்டு இருக்கேன். அடக்கணும். நான் வசனத்தை காட்டி தான் அடக்குவேன். உன்ன மாதிரி சினிமா பாட்டு பாட வேண்டிய அவசியம் இல்ல, உன்ன மாதிரி கூத்தடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, உன்ன மாதிரி பொம்பளைங்களை ரூமுக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல, உன்ன மாதிரி ஆராதனையை, ஜெப வேலையை, ஆராதனை ஸ்தலங்களிலே சுவிசேஷம் பேசுகிற நேரத்தை குறைக்க
உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு ஊழியம் எனக்கு தேவையில்லை. வெக்கம் கட்டவனா நான் வாழணும் இல்லை, ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவனா வாழ நினைக்கிறேன். சோறு இல்லைனாலும் பரவாயில்ல, பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, வாழ முடியுமா? வாழ முடியுமா? வாழ்ந்து காட்டு ஊழியனா, சரியான ஊழியனா வாழ்ந்து காட்டு. அங்கதான் தெளிவா சொல்றாரு பேதுருவுல, அவரிடத்துல என்ன இல்லைன்னு, வஞ்சகம் இல்லைன்னு. வஞ்சகம் இல்லாத ஊழியனா வாழ்ந்து காட்டியா? உன் சபையில் இருக்கிற பெண் பிள்ளைகளை சரியா நடத்தி காட்டியா? ஏன் பெட்ரூம் கூப்பிடுற? ஏன் பொண்டாட்டி ஆகணும்னு நினைக்கிற? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்து வரும்பொழுது அங்க 6வது வசனம் 12:6 சொல்லுது, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் விபச்சார சந்ததி. அது உன் பாரம்பரியம், நம்முடைய பாரம்பரியம். விபச்சாரம் செய்யறது பாரம்பரியம். அதனால தான் தேவனுடைய கற்பனையை நீ ஊழியக்காரனா மாறியும், ஊழியக்காரியா மாறியும், பரிசுத்தவானா மாறியும், நல்ல விசுவாசியா மாறியும், ஞானஸ்நானம் எடுத்தும் அவமாக்கி போட்டு கொண்டு இருக்கு. ஏன்னா உன்னுடைய பாரம்பரியம் அது. பாவத்துக்கு கர்ப்பம் தரிச்சவன் எப்படி இருக்கும்? நயங்காட்டி அழைப்போம். எப்படி? பயில் காட்டி. யார் அழைக்கிறது? இயேசு கிறிஸ்து பயில் காட்டி தன்னுடைய பிள்ளைகளை, விசுவாசிகளை ஒருவேளை அழைச்சிருக்கலாம். நீ கான்செப்ட்னு சொல்லிட்டு மேடை மேல ஏறிட்டு பயில் காட்டி யாரடா அழைக்கிற? யார அழைக்கிற? இன்னொரு பொண்டாட்டியவா? %99.9% நான் சொல்றது உண்மை. இது யாரெல்லாம் பாக்குறாங்களோ, எந்த ஊழியக்காரனா பாக்குறானோ அவனுடைய இருதயத்துல நான் வச்சிருக்கிற சம்மட்டி அடி. சாகருக்கு முன்னாடி நீ பண்ண தப்ப உணர்ந்து மண்டிட்டு மன்னிப்பு கேளு. ஊழியக்கார மகளை நீ என்ன கண்ணோட்டமோட பாக்குற? ஊழியக்கார பிள்ளையை, மகளை நீ என்ன கண்ணோட்டத்தோட பாக்குற? சபையில உன்னுடைய எண்ணங்களை நீ மாத்து. விபச்சார சந்ததியாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எபேசியர்கள் அப்படிதாங்க சொல்லுது, முற்காலத்திலே இருளிலே வாழ்ந்தீர்கள், இப்பொழுதோ வெளிச்சத்தில் வாழ்கிறீர்கள். எப்படி நடக்க சொல்றாரு? வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்துக்கோ. நீ ஊழியக்காரன் சொல்ற, விசுவாசின்னு சொல்ற, தீர்க்கதரிசின்னு சொல்ற, பலாயிரம் விசுவாசிகளுக்கு நான் தான் தகப்பன்னு சொல்லி பீத்திக்கிற, என்ன வேணா செஞ்சுக்க. ஒழுக்கமா வாழணும். ஒழுக்கம். ஊழியம் செய்கிறதுக்கு இந்த தேசத்துல கிடைக்கிற ஒரு முத்துக்கள் பெண்கள். ஊழியக்கார பெண்கள் ஊழியம் செய்யறாங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற முத்து. அதை வெச்சி, அவர்களை வெச்சி ஊழியத்தை நீ நடத்தி ஆண்டவருடைய எழுப்புதலை உருவாக்குவியா? திருட்டு பயல. பைபிளையும் அந்த வார்த்தை இருக்கு, அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. திருட்டு பையன். ஊழியக்கார வேஷத்துல நீ என்ன செய்யற? உன்னுடைய வீட்டுல உன்னுடைய படுக்கை அறைக்கு நீ கூடுவ. இது ஒருத்தருக்காக நான் பேசுறதுல, அத்தனை பேர்த்துக்காகவும் பேசுறேன். சிலர் டிபேட் பண்ணுவாங்க. சில பரிசுத்தவான்கள் இருக்கத்தான் செய்யறாங்க, கிழிக்கிறானுங்க பரிசுத்தவான்கள். பாழான காரியம் அத்தனையும் பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லிக் கொள்கிற ஊழியக்காரங்கள் இருந்து வெளிப்பட்டு போகுது. எல்லா பாழான வேலையும் செஞ்சுக்கிட்டு வெளிரங்கமா பரிசுத்தமா காட்டிக்குது. தேவன் ஒருவர் காண்கிறார் என்ற பயம் இல்லாமல் அறியாமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை பரிசுத்தவானாகவே நீ நினைத்துக் கொண்டிருக்கிற. எப்படி நினைக்கிற? உன்னை பரிசுத்தவதி, பரிசுத்தவானாகவே தங்களை தாங்களே எப்படி நினைச்சுக்குவாங்களாமா? பரிசுத்தவான்கள், பரிசுத்தவதிகள். அதுக்கும் பைபிள்ல வசனம் இருக்கும். பைபிள்ல இருக்கு பார். நீ கையில வச்சிருக்கியே, ஞாயிற்றுக்கிழமை சபையில நின்று பேசுறியே, அந்த பைபிள்ல இருக்கு பார். போய் பரிசையின் ஆயக்காரன் சபையில போய் ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கும் பொழுது நடந்த அதே காரியம் தான் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு நடக்கும். குருடனுக்கு குருடன் துணை. நீ குருடனா இருக்கும் பொழுது எப்படி வழிகாட்டுவ உன் சபைக்கு? அப்படிப்பட்ட போதகன் உண்மையிலே குருடன். அவன் நடத்துகிற அந்த சபையும் குருட்டுத்தனம் உடைய சபை. அந்த பிள்ளை சொல்லும் பொழுது எனக்கு வயிறு எரியுது. நம்ம இந்த ஊழியத்துல எத்தனை பேரை ஊழியத்துக்கு கூப்பிடுறோம் பார்த்திருக்கீங்க இல்லையா? அந்த நாள்ல இருந்து வந்த பிள்ளைங்களா ஆர்கன் அடிக்க வந்தா காசு எதிர்பார்க்கிறான். இங்க வர்றதே இவ்வளவு பேரு.
காசு எதிர்பார்க்கறான், முடியல. ரொம்ப நாளா வந்துட்டு கூப்பிட்டுட்டே இருக்க முடியல. காணிக்கையே 200 ரூபாய் 300 ரூபாய் கிடைக்குது நிறைய சபையில. ஆர்கனுக்கு அடிக்கிறதுக்கு கூப்பிடுறதுக்கு, ஆர்கன் வாசிக்க கூப்பிடுற பையன் 1000 ரூபாய் எதிர்பார்க்கிற ஒரு ஆராதனை எப்படிங்க கொடுக்க முடியும்? பிச்சை எடுக்கணுமா? ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுக்கிட்டு. சரி, வர்ஷிப் லீடரா வான்னு சொன்னா அவன் என்ன எதிர்பார்க்கிறான்னா, ஆராதனையில பாதி காணிக்கை எல்லாம் மொத்த காணிக்கையவே எதிர்பார்க்கிறான். ஊழியக்கார வாடகைக்கு மண்டபத்தை எடுத்து, வீடு எடுத்து, வாடகை கட்டி, அட்வான்ஸ் கட்டி, அங்க இருக்கிற பொருள்லாம் கடனுக்கு வாங்கி ஊழியம் நடத்தணும். ஆராதனை வீரனுக்கு என்ன வேணும்? ஆராதனை நாயகன் நானே, அந்த பாட்டு பாடுறதுக்கு இவனுக்கு நான் காசு கொடுக்கணும். இன்னொன்னு, அவன் பாடுற பாட்டுக்காக, அவன் நடிக்கிற ஆர்கனுக்காக இவன் என்ன ட்ரெஸ் போட்டு வந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இவன் கிழிஞ்சது, முட்டி தெரியுது, நெஞ்சு தெரியுது, முதுகு தெரியுது. பொண்ணுங்களையும் சொல்றேன், முடிய அப்படியே விரிச்சு போட்டு வருது, பிசாசு மாதிரி. லிப்ஸ்டிக் அப்படியே பூசிட்டு மைய அடிச்சுக்கிட்டு வருது. ஆண்டவருடைய ஆராதனை நேரத்துல அந்த தலையை கட்டணும், மூடணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்கோம். இது எப்படி தெரியுமா? நம்ம ஆர்கன் அடிக்கிறோம், மேலானவர்கள். நாங்க சமய பாடுறோம், பெரிய ஆட்கள். பிசாசே இதனாலதான் விழுந்து போனான். ஒழுக்கமா நட. மேட்டு மேல பிசாசே விழுந்து போயிட்டான். நீல ஒண்ணு இல்ல, அறக்குறையா எதையாவது கத்துக்கிட்டு வந்துகிட்டு, சும்மா 4 பேருக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு கீ கத்திக்கிட்டு. தாவீது பாடின பாடல் அவருடைய இருதயத்திலிருந்து பாடினான். அந்த பாடலையே திருப்பி பாடிட்டு நீ பெரிய ஆளா? பாடல்னா என்ன தெரியுமா? நான் சொல்லட்டுமா பாடல்னா என்னன்னு? அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல உங்களுடைய இருதயத்திலிருந்து வரக்கூடியது நீ கட்டி, அதாவது நீயே எழுதி பாடக்கூடியதுதான் பாடல். தாவீது மோசையினுடைய அந்த 10 கற்பனையை பார்த்து எழுதி பாடினானா? சங்கீதம் போய் பாருங்க, அந்த சூழ்நிலையை பாடினான். இப்ப இந்த சூழ்நிலைக்கு இங்க பாருங்க, காளி எவ்வளவு சேர் காலியா இருக்கு. இந்த சூழ்நிலையை நினைச்சு நான் அழுது பாடினா தான் அதுக்கு பேர் தான் பாடல். அப்படிதான் தாவீது பாடினான். குகைகளிலும் குன்றுகளிலும் துரத்தப்பட்டா, சவுலால கொலை செய்ய தேடினான். பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கவே முடியாது, ஒருவேளை சோறு சாப்பிட முடியாது. எங்க நின்னாலும் எப்ப யார் அடிப்பா, எப்ப யாரு கொல்லுவா, வில்லடிப்பான்னு தெரியல, கொல்லப்படுவோன்னு தெரியல. ஆடு மேய்ச்சிட்டு சமாதானமா இருந்த ஆண்டவரே, ஆனாலும் நீரே எனக்கு துணை என்று சொல்லி பாடுறான். நீரே என் தேவன் பாடுறான். நான் அக்கினியில் நடந்தாலும் நீரே என் தேவன், நான் படுகுழியில் இருந்தாலும் நீரே என் கண்மலை. 500 ரூபாய் இல்லாட்டியும் உமக்காக நான் ஆராதனை ஸ்தலத்துல வந்து இந்த ஊழியத்துல ஆராதனை செய்வேன். ஏன்னா நீரே என் தேவன். யாராவது ஒருத்தர் இருக்கானா? இன்னைக்கு வர்ஷிப் லீடரை கூடுங்க, இருக்கானான்னு பார்ப்போம். காலில் விழுந்து காலை கொஞ்சம் நக்கணும் போல, அப்பதான் வருவான் போல. கீபோர்டு வாசிக்கிறது, வர்ஷிப் பண்றது. கேடுகட்ட சந்ததி, அறிவில்லாத சந்ததி. இந்த வார்த்தை யாரெல்லாம் காயப்படுத்தும் தெரியாது. காயப்பட்டனா, நீ காயப்படுத்தப்பட்டிருக்கேன்னா ஆவியானவர் உன்னோட பேசுறாருன்னு அர்த்தம். கோபப்பட்டனா நீ நாசமா போறேன்னு அர்த்தம். உன் இருதயம் காயப்பட்டு, ஆமா நான் செஞ்சிருக்கேன் நீ நினைச்ச, நான் உணர்ந்து கொள். அந்த விசுவாசிகளை ஆவிக்குள்ள வழி நடத்து. உன் தேவன் உனக்கானதை தருவான்.